மனிதனை பொறுத்தவரை மனிதனுக்கு கிடைக்கக்கூடியது, அதாவது எளிமையா கிடைக்கக்கூடிய எதுவா இருந்தாலும் சரி, அது ஒரு நபரா இருக்கலாம், ஒரு பொருளா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். அப்படி கிடைக்கக்கூடியது ஆரம்பத்துல ரொம்ப பெருசா தெரிஞ்சாலும் போக போக அது மேல சலிப்பு ஏற்பட்டு அந்த மனிதன் அடுத்ததை நோக்கி நகர ஆரம்பிப்பான். ஆனா இந்த பிரபஞ்சம் அவனுக்கு அதை எதுக்காக கொடுத்துச்சு அப்படிங்கறத கூட உணராம மனம் என்னும் குரங்கு, அந்த குரங்கு தாவி தாவி போற மாதிரி அடுத்தடுத்து போயிட்டே இருப்பான். இப்படி போயிட்டே இருக்கும் போது போன இடத்துலயாவது உனக்கு எல்லாம் கிடைச்சதானா? அங்கேயும் கிடைக்காது. அதற்கு காரணம் என்னன்னா, ஆல்ரெடி உனக்கு இந்த பிரபஞ்சம் வழங்கியதற்கு நீ அதற்கான ஒரு மதிப்பும் கொடுக்கல, அதை நீ புரிஞ்சுக்கவும் இல்லை, ஏன் இது நடந்துச்சுன்னு நீ உணரவும் இல்லை. அத நீ தூக்கி போட்டு போயிருக்க. இப்ப புதுசா ஒண்ணு கேக்குற, அது எப்படி பிரபஞ்சம் உனக்கு கொடுக்கும்? வாய்ப்பு இல்லை. ஏன்னா உனக்கு இதற்கு முன் தரப்பட்ட எதுவாக இருந்தாலும் சரி, அதைய மதிக்க கத்துக்கணும். அதுக்கு நன்றி சொல்லு. அதை கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லு. பிரபஞ்சமும் இறைவனும் வேறு வேறு அல்ல. இறைவனை தான் பிரபஞ்சம்ங்கிறாங்க, பிரபஞ்சத்தை தான் இறைவன்கிறாங்க. உங்களுக்கு எப்படி கூப்பிட இஷ்டம் இருக்கோ அப்படி நீங்க அழைச்சிக்கலாம். அப்படியாக அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அவனின்றி ஒரு அணுவும் அசைவதில்லைன்னுவாங்க. அது எதுக்காக சொன்னாங்கன்னா, உன் லைஃப்ல உனக்கு கிடைச்சிருக்க எல்லாமே இறைவன் கொடுத்ததுதான். அந்த இறைவன் கொடுக்கறத விட்டுட்டு நீயா உனக்கு கிரியேட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஓடுனா உனக்கு எங்கேயுமே ஒரு வாய்ப்பே இருக்காது. ஸோ இந்த செகண்டே உன்னோட லைஃபை எடுத்து பார்த்து எதுக்கெல்லாம் நீ தேங்க்ஸ் பண்ணுமோ தேங்க்ஸ் பண்ணு, எதுக்கெல்லாம் நீ மதிப்பு கொடுக்கணுமோ மதிப்பு கொடு. கண்டிப்பா நீ இப்ப நினைச்சிருக்க நிகழ்வு இந்த இறைவன் கிட்ட கேட்டது உனக்கு வெற்றிகரமா அமையும். நன்றி.